வணக்கம். இன்றைக்கு நாங்கள் இந்த வீடியோவில் பொரிச்ச முட்டை குழம்பு எப்படி வைக்கிறேன்னு சொல்லி பார்க்க போகிறோம். யாழ்ப்பாணத்தில் முட்டை குழம்பு பல விதமாக வைப்பினம். முட்டையை அவிச்சு அதை குழம்புல போட்டு வைப்பினம், அல்லது குழம்பை கொதிக்க விட்டுட்டு அதில் உடைச்சி ஊற்றி அப்படியும் வைப்பினம். நாங்கள் இன்றைக்கி பொரிச்சு வச்சு காட்ட போகிறோம். இப்போ வாங்க பொரிச்ச முட்டை குழம்பு எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முதல்ல தேவையான பொருட்கள்: முட்டை, பெருஞ்சீரகம், சின்ன வெங்காயம், உள்ளி, கறிவேப்பிலை, வெந்தயம், உப்பு, யாழ்ப்பாண கறிமிளகாய் தூள், தேங்காய்பால், பழப்புளி. முதல்ல ஒரு பாத்திரத்தில் முட்டையை உடைச்சு எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ அதுக்குள்ள சிறிதளவு உப்பு சேர்த்து நல்லா அடிச்செடுத்துக்கொள்ளுவோம். முட்டையை எவ்வளோத்துக்கு நாங்கள் அடித்து எடுத்துக்கொள்கிறோமோ அவ்வளோத்துக்கு அது நல்லா பொங்கி வரும். அப்படி பொங்கி வந்தால் தான் குழம்புக்கு கூட நல்லா இருக்கும். முதல்ல முட்டையை பொரிச்சு எடுத்துக்கொள்ளுவோம். முட்டை சட்டியை அடுப்பில் வச்சு அது காஞ்சதும் எண்ணெயை சேர்த்து முட்டையை பொரிச்சு கொள்ள போகிறோம். இப்போ பொரிச்சு எடுத்துக்கொண்ட முட்டையை துண்டுகளாக வெட்டி கொள்ள போகிறோம். இப்போ முட்டை குழம்பு வைக்கிறதுக்கு சட்டி அடுப்பில் வச்சு சட்டி காஞ்சதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கொள்கிறோம். எண்ணெய் சூடானதும் அதுக்குள்ள வெங்காயம், உள்ளி, வெந்தயம், பெருஞ்சீரகம், கறிவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துக்கொள்கிறோம். சேர்த்து நல்லா வதக்கி கொள்ளணும். வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்துட்டுது. இப்போ அதோட தேங்காய்பால், பழப்புளி, தேவையான அளவு யாழ்ப்பாண கறிமிளகாய் தூள் சேர்த்துக்கொள்கிறோம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்கிறோம். நாங்கள் முட்டை பொரிக்கும் போதே உப்பு சேர்த்துருந்தோங்க, அதால் அளவாக பார்த்து போட்டுக்கொள்ளணும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி குழம்பை கொதிக்க விட வேணும். மற்ற முறையில் வைக்கிற முட்டை குழம்புகளை விட இப்படி பொரித்து வைக்கிற முட்டை குழம்பு ருசி அதிகமாக இருக்கும். ஏன்னு சொன்னால் இப்போ அவிச்சோ அல்லது உடைச்சி ஊற்றி வைக்கிற முட்டை குழம்புகளில் அந்த முட்டையோட உப்பு உரைப்பு பெருசாக சேர்ந்துருக்காது. ஆனால் அப்படி பொரித்து வைக்க நாங்கள் பொரிக்கையே உப்பு சேர்க்குறதால
இந்த முறையில் செய்கிறது நல்ல ருசியாக இருக்கும். குழம்பு ஒரு கொதி கொதித்ததும் நாங்கள் பொரித்து வச்சிருக்கிற முட்டை துண்டுகளை சேர்த்துக்கொள்ளணும். முட்டையை சேர்த்த பிறகு குழம்பு ஒரு கொதி கொதித்தோடனே நாங்கள் மூடியை திறந்து வைக்கணும். அப்போ தான் குழம்பு நல்லா வற்றி வரும். இப்போ குழம்பு நல்லா வற்றி வந்துட்டுது. இப்போ நாங்கள் இதை இறக்கி கொள்ளலாம். இன்றைக்கு எங்களோட வீட்டில் மதிய சாப்பாட்டுக்கு குத்தரிசி சோறும் பருப்பு கறியும் பொரிச்ச முட்டை குழம்பும் வச்சுருந்தாங்க. நீங்களும் இதே மாதிரி ஒரு ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது எப்படி வந்தேன்னு சொல்லி எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. இதே போல் மேலும் பல வீடியோக்களுக்கு எங்களோட சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.